வணக்கம். தமிழமுதம் வழங்கும் திருக்குறள். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. நமக்கு எப்போதுமே புதிய கோணங்களில் சிந்திக்கிறதுக்கும் பழக்கமான விஷயங்களுக்குள்ளே இருக்கிற புதிய பரிமாணங்களை தேடுறதுக்கும் ஒரு பேரார்வம் உண்டு இல்லையா? அதனால தான் இன்னைக்கு நாம் ஒரு குறளை சுவாரஸ்யமாக அலசி ஆராய போகிறோம். அதாவது மழை, அறம் மற்றும் பக்தியின் அடிப்படை எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து மனித சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மழையை நாம் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்ப்போம் இல்லையா? விவசாயம், தண்ணீர் தட்டுப்பாடு, இப்படி. அந்த வழக்கத்தில் இருந்து விலகி இந்த குறள் மனிதனின் தார்மீக உளவியலோடு எப்படி மழையை இணைக்குதுங்கிறது தான் விஷயமே. குறிப்பாக திருக்குறளோட 2வது அதிகாரமான வான் சிறப்பில் இருக்கிற 9வது குறளை பற்றி தான் நாம் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். அந்த குறள் என்னன்னா, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். இந்த 1.5 அடி குறள் மனித குலத்தோட உச்சகட்ட ஈகோவை, அதாவது நாம் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற நமது ஒழுக்கத்தை மழை என்ற ஒற்றை இயற்கை நிகழ்வு எப்படி தீர்மானிக்குதுங்கிற விவரத்தை அழுத்தமாக முன்வைக்குது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த குறளோட மைய கருத்து நம்ம வழக்கமான மற்ற விஷயங்களை விடவும் மிகவும் ஆழமானது. அது என்னன்னா, தானம் மற்றும் தவம் ஆகிய இரண்டையும் மனிதனின் உச்சகட்ட அகங்காரமற்ற நிலைகளாக நாம் பார்க்குறோம் இல்லையா? மனித பரிணாம வளர்ச்சியின் மிக உயர்ந்த தார்மீக புள்ளிகள் இவைன்னு கொண்டாடுறோம். ஆனால் வள்ளுவர் அந்த உச்சகட்ட நிலை கூட இயற்கையின் தயவில் தான் இருக்குதுங்கிறத யதார்த்தமான இந்த விஷயத்தை அப்படியே முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்கிறாரு. இப்போ அந்த நேரடி பொருளை பார்த்தோம்னா, வானம் மழையை வழங்க மறுத்தால் இந்த பறந்து விரிந்த உலகத்தில் பிறருக்காக செய்யும் தானமும் இருக்காது, தன்னை உணரும் தவமும் இருக்காது அப்படிங்கிறது தான். இதுக்கு பின்னால் இருக்கிற சமூகவியல் மற்றும் உளவியல் காரணிகள் ரொம்ப பெரியவை. இங்கு தான் விஷயம் மிக சுவாரஸ்யமாகுது. இந்த குறளில் நாம் வியக்கக்கூடிய விஷயமே தானத்தை சமூக அறமாகவும் தவத்தை தனிமனித அறமாகவும் மிக தெளிவாக பிரித்தது தான். முதல்ல தானம்ங்கிறத எடுத்துக்குவோம். ஒரு சமூகம் இயல்பாக இயங்க தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும் மனப்பான்மை வேணும். அது பிறர் பொருட்டு செய்யப்படும் நற்செயல். ஆனால் வளங்கள் கைவசம் இருக்கும்போது தான் தானம் சாத்தியம். வறட்சின்னு ஒன்று வரும்போது சமூக கட்டமைப்பும் சேர்ந்தே உடையுது. சக மனிதன் மீதான கரிசனம் ஆட்டோமேட்டிக்காக குறையுது இல்லையா? வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தா பெரும் வறட்சி காலங்களில் மனித சமூகம் எப்படி நடந்து கொண்டதுங்கிறதுக்கான சான்றுகள் ஏராளமாக இருக்குது. உதாரணமாக 19ஆம் நூற்றாண்டில் சென்னை மாகாணத்தில் ஏற்பட்ட பஞ்சம் பற்றி படிச்சிருப்போம். 1876 நடந்த அந்த மாபெரும் பஞ்சத்தால் பல லட்சக்கணக்கான மக்கள் மழை இல்லாததால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போனாங்க. அந்த காலகட்டத்தில் பதியப்பட்ட வரலாற்று ஆவணங்களை பார்த்தா ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. என்னன்னா, அதுவரை ஊரில் பெரிய கொடையாளிகளா, பெரிய தர்ம பிரபுகளா இருந்தவங்க கூட தங்களோட தான தர்மங்களை நிறுத்திட்டு அவங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக தானியங்களை பதுக்க தொடங்கினாங்கங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இது ரொம்பவே அதிர்ச்சியான, ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அதாவது மனித நேயம்ங்கிறது
ஏதோ வற்றாத ஜீவநதி போல இல்லை. அது பொருளாதார மற்றும் இயற்கை வளங்களின் இருப்பை பொறுத்து இயங்கும் ஒரு சமூக ஒப்பந்தமாக தான் தெரியுது. இதை பார்க்கும்போது உளவியலாளர் ஆப்ரஹாம் மேஸ்லோவின் தேவைகளின் படிநிலை கோட்பாடு, அதாவது மேஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ், அதுதான் நினைவுக்கு வருது. மேஸ்லோ என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு முதலில் உணவு, நீர் போன்ற அடிப்படை உடல் ரீதியான தேவைகள் பூர்த்தியாகணும். அது பூர்த்தியானாதான் பாதுகாப்பு, அன்பு, சமூக அங்கீகாரம், அதற்கு பிறகு உச்சகட்டமான தன்னை உணரும் நிலை, இது பற்றியெல்லாம் அவன் சிந்திப்பான் அப்படிங்கிறாரு. இதைத்தான் 2000 வருஷங்களுக்கு முன்பே வள்ளுவர் அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கார். அடிப்படை தேவையான நீர் கிடைக்கலன்னா சமூக அங்கீகாரமான தானமும் தன்னை உணரும் நிலையான தவமும் சாத்தியமில்லை அப்படின்னு இந்த குறள்ல எவ்வளவு அழகா அறிவியல் பூர்வமா பதிவு செஞ்சிருக்காரு பாருங்க. மேஸ்லோவின் இந்த கோட்பாடு இதை இணைத்து பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், நமது முதுபெரும் உரையாசிரியர்களான பரிமேலழகர் மற்றும் மு வரதராசனார் போன்றோரின் உரை விளக்கங்களை ஒப்பிட்டு பார்த்தாலும் இதே ஆழம் புரியும். இதில் பரிமேலழகர் தனது உரையில் தானம் என்பது அறத்தின் வெளிப்பாடுன்னு, அதற்கு பொருட்செல்வம் அடிப்படைன்னு சொல்கிறாரு. மழை இல்லைன்னா உழவு இல்லை, உழவு இல்லைன்னா செல்வம் இல்லை, செல்வம் இல்லைன்னா தானம் என்ற கருத்தே அங்கே அடிபட்டு போகுது அப்படிங்கிறது பரிமேலழகரோட விளக்கம். மு வரதராசனார் இதை இன்னும் எளிமையா உலகத்தில் பிறருக்காக செய்யும் செயலும் தமக்காக செய்யும் செயலும் மழையை நம்பியே உள்ளன அப்படின்னு விளக்குறாரு. அப்போ அறம் என்பது தன்னிச்சையாக மனிதனுக்குள் ஊற்றெடுக்கும் ஒன்றல்ல, அது புறச்சூழலால் தீர்மானிக்கப்படுது. இதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. இதையே அப்படியே தவம் என்ற அடுத்த வார்த்தைக்கு பயன்படுத்தினா அங்குதான் இன்னொரு பரிமாணம் கிடைக்குது. தவம்ங்கிறது தம் பொருட்டு செய்யப்படும் செயல். இந்த இடத்துல காட்டில் முனிவர்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கும் ஒரு காட்சி இயற்கையாகவே நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் தவம்ங்கிறது வெறும் சடங்கு அல்லவே. அது சுய கட்டுப்பாடு, மனதை ஒருமுகப்படுத்துதல், ஐம்புலன்களை அடக்கி தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு தொடர் பயிற்சி. இதை தனி மனித அறம்னும் சொல்லலாம். சமூகத்தோடு தொடர்பில்லாத தனக்குள்ளேயே நடக்கும் இந்த ஆன்மீக தேடலுக்கும் மழைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி இயல்பாகவே எழுது இல்லையா? இங்குதான் உயிரியல் மற்றும் நரம்பியல் அறிவியலை நாம் கொண்டு வரணும். நியூரோ சயின்ஸ் ஒரு மனிதன் தவநிலையில் இருக்க வேண்டும்னா, அதாவது ஆழ்ந்த தியானத்தில் அல்லது சுய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்னா, அவனது மூளையின் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுங்கிற முன் மூளை பகுதி மிகச் சிறப்பாக செயல்படணும். இந்த பகுதி தான் தார்மீக முடிவுகள் எடுப்பது, கோபத்தை கட்டுப்படுத்துவது, ஆசைகளை அடக்குவது போன்ற உயர்நிலை செயல்பாடுகளுக்கு காரணம். ஆனால் ஒரு மனிதன் கடுமையான தாகத்திலோ பட்டினியிலோ இருக்கும்போது மூளை உடனடியாக சர்வைவல் மோடுக்கு மாறிடும். அதாவது உயிர் பிழைப்பதற்கான அடிப்படை நிலைக்கு மாறிடும். அந்த பயங்கரமான சூழ்நிலையில் மனிதனுடைய முழு சிந்தனையும் ஒரு மடக்கு தண்ணீரை தேடுவதில் தான் இருக்குமே தவிர அறநெறிகளை பற்றி மூளை சிந்திக்க மறுத்துடும். பசியிலும் தாகத்திலும் தவிக்கும் ஒருவனால அமைதியாக உட்கார்ந்து தன் மனதை கட்டுப்படுத்த முடியாது. தவம் என்பது ஐம்புலன்களை அடக்குவது. ஆனால் தாகம் எடுக்கும்போது அந்த புலன்கள் அனைத்தும் நீரை தேடி மூர்க்கமாக அலையும். அந்த மூர்க்கத்தின் முன்னால ஆன்மீகமும் கட்டுப்பாடும் நிற்க முடியாது.
ஆக ஒரு மனிதன் தன்னை ஒரு தத்துவ ஞானியாகவோ உயர்ந்த ஆன்மீகவாதியாகவோ நிலைநிறுத்தி கொள்ளணும்னா கூட அவனது அடிப்படை பௌதீக உடலுக்கு தேவையான நீரை இந்த இயற்கை வழங்கியாக வேண்டும். இது மனிதர்களின் ஈகோவை சுக்கு நூற உடைக்கிறது இல்லையா? இந்த இடத்துல தான் இந்த குறளில் பயன்படுத்தப்பட்டுள்ள வியன் உலகம்ங்கிற வார்த்தையின் ஆழம் நமக்கு உரைக்குது. வியன் உலகம்னா பறந்து விரிந்த உலகம்னு சாதாரணமாக பொருள் எடுத்துக்கிட்டாலும் இதற்குள் மிகப்பெரிய ஒரு முரண் நகை ஒளிந்திருக்கிறத நாம் உணரலாம். நாம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கி இருக்கிறோம். வானளாவிய கட்டிடங்கள், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி பயணங்கள் என இந்த வியன் உலகத்தில் மனிதனின் சாதனைகள் பிரமிக்க வைக்கின்றன. நாம் தான் இந்த பூமியின் கட்டுப்பாட்டாளர்கள் என்ற ஒரு மமதை மனித குலத்துக்கு இருக்குது. அந்த மமதையத்தான் வியன் உலகம் என்ற வார்த்தையின் மூலம் சுக்கு நூறா நொறுக்கி தள்ளியிருக்காரு நம்ம தெய்வ புலவர். உலகம் எவ்வளவு விரிவானதா இருந்தாலும், மனிதனின் அறிவு எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருந்தாலும், ஒரு சிறு மழை துளி விழ மறுத்தால் இந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் சீட்டுக்கட்டு போல சரிஞ்சிரும். அந்த செயற்கை நுண்ணறிவு சர்வர்களை குளிர வைக்க கூட தண்ணீர் தேவைப்படுதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. அதுதான் நிஜம். நமது நாகரிகத்தின் அஸ்திவாரம் இரும்பாலும் கான்கிரீட்டாலும் கட்டப்பட்டதல்ல. அது வெறும் நீர்மட்டத்தின் மேலே மிதந்துக்கிட்டு இருக்கு. அந்த நீர்மட்டம் குறைஞ்சதுன்னா நாம் கட்டமைச்சு வச்சிருக்கிற சமூக விழுமியங்கள், சட்டங்கள், தார்மீக பொறுப்புகள் எல்லாம் ஆட்டங்கண்டுடும். இதை சிந்திக்கும்போது தங்கா என்ற அந்த வார்த்தையின் பிரயோகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? தங்கான்னா தங்காது, நிலைக்காதுன்னு பொருள். அதாவது தானமும் தவமும் மனிதனிடம் நிரந்தரமாக பதிவு செய்யப்பட்ட குணங்கள் அல்ல. அவை சூழ்நிலை நன்றாக இருக்கும்போது வந்து தங்கும் விருந்தினர்கள் போலத்தான் செயல்படுகின்றன. வீடு நல்லா இருந்தா விருந்தினர்கள் வந்து தங்குவாங்க. வீடே இடிந்து விழும் நிலையில் இருந்தா அவங்க வருவாங்களா? அதுபோல இயற்கையின் கொடை இருக்கும் வரைதான் மனிதனிடம் அறம் தங்கி இருக்கும். பரிணாம உளவியல், அதாவது எவல்யூஷனரி சைக்காலஜி படி பார்த்தா மனிதர்கள் கூட்டாக வாழ பழகியதே வளம் கொழிக்கும் நதிக்கரைகளில்தான். வளங்கள் சீராக இருந்ததால்தான் கலையும் இலக்கியமும் தத்துவமும் அறநெறிகளும் வளர்ந்தன. தங்கா என்ற வார்த்தை மூலம் இந்த அறநெறிகள் எல்லாம் எவ்வளவு நிபந்தனைக்கு உட்பட்டவை என்பதை நாம் உணர்கிறோம். மழை பொய்த்து போனா விவசாயம் அழிந்து செல்வம் அழியும் என்பது வெறும் பொருளாதாரம். ஆனால் செல்வம் அழிஞ்சா மனிதனின் மனசாட்சியும் அழியுங்கிறது ஆழமான உளவியல். வறட்சி நிலவும் ஒரு நிலப்பரப்பில் உயிர் பிழைத்தலுக்கான போராட்டம் மட்டுமே எஞ்சி இருக்கும். அங்கு இரக்கத்திற்கோ சுய கட்டுப்பாட்டிற்கோ இடம் இருக்காது. இது நாள் வரை நாம் மழையை விவசாயத்திற்கான மூலதனமாக மட்டுமே பார்த்து வந்திருக்கோம். ஆனால் நமது குணநலன்களுக்கும் நமது சமூகத்தின் ஒட்டுமொத்த ஒழுக்கத்திற்கும் மழையே மூல காரணங்கிற கோணம் மிக புதுசாக இருக்குது இல்லையா? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா அந்த உண்மை நமக்கு புரியும். நாம் அன்றாடம் பின்பற்றும் நற்குணங்கள், மற்றவர்களிடம் காட்டும் அன்பு, தார்மீக நெறிகள் ஆகிய எல்லாத்தையும் நமது சொந்த குணமாகவே நாம் நினைக்கிறோம். நான் ஒரு நேர்மையான தர்ம சிந்தனையுள்ள மனிதன் அப்படின்னு நமக்கு நாமே சான்றிதழ் கொடுத்துக்கிறோம். ஆனால் அந்த நற்குணங்களை நாம் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பாதுகாப்பான சீரான சூழலை வழங்கிறது இந்த இயற்கை தான்கிறத நாம் அடிக்கடி மறந்துடுறோம்.
நமது அடிப்படை தேவைகள் தங்குதடையின்றி பூர்த்தியாகிறதால தான் நம்மால ஒரு நல்ல மனிதனா இருக்க முடியுது. மனிதனுக்கும் இயற்கைக்குமான உறவு வெறும் நுகர்வு சார்ந்த உறவு அல்ல. அது நமது தார்மீக கட்டமைப்போடு பின்னப்பட்ட ஒரு ஆழமான பிணைப்பு. இயற்கை நமக்கு அளிக்கும் இந்த சீரான சூழல்தான் நாம் நம்மை ஒரு உயர்ந்த நாகரீக மனிதர்களாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பையே வழங்குது. இதில் நாம் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இயற்கையின் மீதான நமது அணுகுமுறையை மாற்றுறது தான். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுங்கிறது வெறும் மரங்களை நடுவதோ அல்லது கார்பன் உமிழ்வை குறைப்பதோ மட்டுமல்ல, அது மனித நேயத்தை பாதுகாக்கிறது. அடுத்த தலைமுறைக்கும் தானம் மற்றும் தவம் போன்ற உயர்நிலை அறநெறிகளை பாதுகாத்து வைப்பதற்கான ஒரே வழி அவர்கள் வாழும் இயற்கை சூழலை சிதைக்காமல் இருக்கிறது தான். சூழலில் சீரழிவு என்பது வெறும் நிலத்தின் வறட்சி அல்ல, அது மனித மனங்களின் வறட்சிக்கும் வித்திடுங்கிறத இந்த குறள் மிக தெளிவாக பதிவு செய்யுது. இப்போ நாம் இந்த குறளோட உள்ளார்த்தமான அர்த்தத்தை தெளிவாக ஆழமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு நம்புகிறேன். இதை முடிக்கும்போது ஒரு ஆழமான கேள்வியை உங்களோட தனிப்பட்ட சிந்தனைக்கு விட்டு செல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நம்மிடம் ஏராளமான வளங்கள் இருக்கும்போது, ஏசி ரூமில் உட்கார்ந்திருக்கும் போது மற்றவர்களுக்கு தானம் செய்வது பற்றியும் தார்மீக நெறிகள் பற்றியும் பேசுவது ரொம்ப ஈஸி. ஆனால் இயற்கையின் சமநிலை முற்றிலும் சீர்குலைந்து ஒரு குடம் தண்ணீருக்காக மனிதன் மற்றொரு மனிதனோடு தெருவில் இறங்கி போராட வேண்டிய ஒரு மிக மோசமான சூழல் வந்தா மனிதகுலம் இத்தனை காலமா பெருமையா பேசிட்டு வர்ற இந்த உயர்ந்த அறநெறிகள் எல்லாம் என்ன ஆகும்? இது ஒரு பயங்கரமான கேள்விதான். நம்ம கிட்ட எல்லாம் செழிப்பா இருக்கும்போது நாம் அணிந்து கொள்ளும் ஒரு சமூக முகமூடி இயற்கை தன் கருணையை நிறுத்தி கொண்டால் ஒரு நொடியில் கழண்டு விழுந்து மனிதநேயம் என்ற ஒன்று அறவே இல்லாமல் போய்விடுமா? நமது ஒழுக்கம் என்பது வெறும் வானிலையை பொறுத்து மாறக்கூடிய ஒன்றுதானா? இதை நிச்சயம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இயற்கையின் மதிப்பையும் நமது அறத்தின் நிஜமான தோற்றத்தையும் தொடர்ந்து உங்களை ஆராய தூண்டி இன்றைய இந்த விரிவான தேடலிலிருந்து விடைபெறுகிறேன். சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி.